ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டெக்கை பற்றின ஒரு விஷயம். நிறைய பேருக்கு டெக்கில் நம்ம இப்போ என்ன விஷயம் இன்னைக்கு பார்க்க போகிறோம்னு சொன்னால், டெஸ்க்டாப் வச்சுக்கிறவங்க, லேப்டாப் வச்சுக்கிறவங்க. ஸோ நிறைய அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓஎஸ் போடுறது எப்படி, ஸோ பூட்டபிள் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அந்த ஒரு வகையில் இப்போ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், பூட்டபிள் பண்ணுறதுக்காக நிறைய பேர் தவறான ஒரு பூட்டபிள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் சில பேருக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது. காமனாக சில பேர் ஓஎஸை மாற்றுறதுக்கான ரயிலில் இருப்பாங்க. அதாவது வேறொரு ஓஎஸை பூட் பண்ணுறதுக்காக இருப்பாங்க. ஏன்னு சொன்னால், நிறைய பேர் அவங்க ஒரு விண்டோஸ் 10ல் இருக்கிறவங்க ஒரு விண்டோஸ் 11க்கு போகும்போது, அந்த விண்டோஸ் 11 அவங்களுக்கு அந்த அளவுக்கு சூட்டபுளாக இருக்காதுன்றதுக்காக அவங்க விண்டோஸ் 10க்கே மறுபடியும் போகிறதுக்கான ஒரு பிளானில் இருப்பாங்க. ஆல்ரெடி இப்போ சொல்லணும்னு சொன்னால், இப்போ புதுசாக நம்ம புதிய லேப்டாப்போ இல்லை டெஸ்க்டாப்லாம் போகணும் வாங்குறதாக இருந்தோம்னு சொன்னால், நம்ம அது வாங்கினாலும் அதில் கூடுதலாக நமக்கு மைக்ரோசாஃப்டால் விண்டோஸ் 11 தான் போட்டு இப்போதைக்கு கொடுப்பாங்க. என்னென்னு சொன்னால், இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன இருக்குதோ அந்த ஓஎஸை தான் அவங்க போட்டு கொடுப்பாங்க. அது சில பேருக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் நாலேஜில் ஸோ அவங்களுக்கு தெரியாது. ஏன்னு சொன்னால், அதுக்கு அவங்க பழக்கப்படுறதுக்கு நிறைய டைம் ஆகும். என்னென்னா விண்டோஸ் 11ல் நிறைய மல்டிபிள் செட்டிங்காக இருக்கட்டும், நிறைய டீட்டெயில்கள் வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ அது ஒரு ஹை லெவல்ன்னு சொல்கிற அளவுக்கு இப்போதைக்கு சொல்ல முடியலை. ஏன்னா இப்போ வரைக்கும் அது 100க்கு ஒரு 50% தான் பாவிக்கிறாங்களே தவிர 100க்கு 100% விண்டோஸ் 10 தான் இதுவரை தான் பாவிச்சுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் சில பேர் இன்னமும் விண்டோஸ் 7ல் தான் இருக்கிறாங்க. இது வரைக்கும் நான் சில இடங்கள் நான் பார்த்துருக்கேன். விண்டோஸ் 7 தான் இப்போதைக்கும் அவங்க யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. விண்டோஸ் 10க்கு கூட அவங்க அப்டேட் ஆகலை. ஸோ அது விண்டோஸ் 7 போல தான் விண்டோஸ் 10ம் அந்த அளவுக்கு 100க்கு 100% நிறைய மக்கள் விண்டோஸ் 10 பாவிக்கிறாங்க. விண்டோஸ் 11 அந்த அளவுக்கு யாருமே இது வரைக்கும் பாவிக்கலை. ஓகே, ஸோ நம்ம இப்போ பாயிண்ட் அப்புக்கு வந்துடுவோம். ஸோ பூட் பண்ணுறது எப்படி? ஸோ இப்போ நிறைய பேர் விண்டோஸ் 10ல் இருக்கிறவங்க 7க்கு போகிறதுக்கு யோசிப்பாங்க. சில பேர் 11க்கு இப்போ 10 இருக்கும். ஸோ அவங்களுக்கு அப்டேட் பண்ணியும் கூட சில பேருக்கு லோடிங் ஆகும். ஏன்னு சொன்னால், அவங்களோட ஸ்டோரேஜ் கூடுதலாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் நிறைய லோடிங்காக இருக்கலாம். இதனால் ஃபுல்லாகவே ஸோ ஓஎஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ புதிய ஒரு ஓஎஸை நம்ம மைக்ரோசாஃப்ட்டு இருந்து வாங்கி நம்ம போடுவோம்னு சொல்லி சில பேர் மைண்ட் அப்பில் இருப்பாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நிறைய தப்பு செய்கிறாங்க. அதாவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஓஎஸ் பூட் பண்ணுறது எப்படின்றது தெரியறல. ஓஎஸ் பூட் பண்ணுறது என்னன்னு தெரியாமல் அவங்க ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி விண்டோஸ் மைக்ரோசாஃப்ட் சிடியோ இல்லை நீ பென்ட்ரைவில் நீ ஓஎஸ் வச்சுருந்தாங்கன்னா அந்த ஓஎஸை அப்படியே வச்சு அவங்க இன்ஸ்டால் பண்ணுறாங்க. அதனால் என்ன செய்யணும்னு சொன்னால், உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஓஎஸ் ரன் ஆகிக்கொண்டே இருக்கும் உங்களுக்கு. அதாவது நீங்கள் விண்டோஸ் 10 நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு உங்கள் கம்ப்யூட்டரில் ஆல்ரெடி ஒரு ஓஎஸ் இருக்குது. அந்த ஓஎஸுக்கு மேலாலே இன்னொரு ஓஎஸை நீங்கள் பூட் பண்ணுறீங்கன்றது தான் அர்த்தம். நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இதனால் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஓஎஸ் எரர் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது. நிறைய டாக்குமெண்ட்டுகள் வச்சுருப்பீங்க, அது உங்களுக்கு ஃபுல்லாகவே டிலீட் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது. மதர்போர்ட் சிஸ்டம் ஃபுல்லாகவே சாஃப்ட்வேர் மூலமாக இயங்கி கொண்டு இருக்குது. அதுலேயும் ஒரு சில கோளாறுகள் வரலாம். இதனால் உங்களோட மதர்போர்ட் டெத் ஆகக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஹார்ட் டிஸ்க்கும் உங்களுடைய டெத் ஆகக்கூடிய 100க்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் நிறைய பேருக்கு அந்த ஒரு பூட் ஆப்ஷன் தெரியறதில்ல. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாது. ஏன்னு சொன்னால், ஒவ்வொரு பிராண்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பிராண்டுக்கும் ஒரு பூட் மெனுவை வச்சுருப்பாங்க. அதாவது நம்ம பூட்டபிள் பண்ணுறதுக்குன்னு சொல்லி நம்ம மதர்போர்ட் செட்டிங் போய் தான் அந்த பூட்டபிள் எனேபிள் பண்ணி தான் நம்ம அதுக்குள்ளே போக வேண்டியதாக இருக்கும். அது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. நம்ம சில பேருக்கு அந்த பூட்டபிள் தெரியும், சில பேருக்கு அது தெரியறதில்ல. ஸோ அவங்களுக்காக ஒரு பிராண்டில் இருந்து பூட்டபிள் மெனு, ஸோ செட்டிங் மெனுன்னு சொல்லி நான் எல்லாமே கொண்டு வந்திருக்கிறேன். பெஸ்ட்டுக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால்,
பெஸ்ட்டுக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ஹெச்பிக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹெச்பிக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இஎஸ்சி நம்ம வந்து இஎஸ்சின்றதை நம்ம 3 தரம் நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அதோடு சேர்த்து நம்ம வந்து F9ஐயும் நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அது ரெண்டையும் நம்ம பண்ணோம்னு சொன்னால் நமக்கு வந்து பூட் மெனு ஆப்ஷன் வரும். நமக்கு வந்து ஃபென்டைவர்லையா இல்லை சிடிலையா நம்ம பூட் பண்ண போகிறோம்னு சொன்னால் அந்த பூட் ஆப்ஷன் வரும். ஸோ அதில் நம்ம கிளிப்பை கொடுத்து நம்ம வந்து பூட்டபிள் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து அதனுடைய செட்டிங்க்கு நம்ம போகிறோம்னு சொன்னோம்னு சொன்னால் அதே அதே சிஸ்டம் தான். இஎஸ்ஐயும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு F10ஐயும் நம்ம பண்ணணும்னு சொன்னால் வந்து உங்களுக்கு வந்து மதர்போர்ட் செட்டிங் ஃபுல்லாகவே வரும். அதில் வந்து ப்ரொசஸர் இருக்குது, ஹார்ட் டிஸ்க் இருக்குது, நிறைய டீட்டெயில் அப்படியே அதை காட்டும். அதில் வந்து நீங்கள் என்னென்ன பண்ணலாம்ன்றதை நீங்கள் அதில் நாலேஜ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா டெல்லுக்கு போகும். ஸோ டெல்லு வந்து பார்த்தோம்னு சொன்னால் டெல்லில் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக மாறுது. அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் F12. ஸோ F12 நம்ம யூஸ் பண்ணோம்னு சொன்னால் போட் மெனு வரும். அது ஓட்டோவாகவே நமக்கு ஓஎஸ் வந்து நம்ம அந்த சிடிலேயோ இல்லை ஃபென்டவரில் வச்சு என்ன பண்ணுவோம்னா நம்ம மூட் மெனு நம்ம கொடுத்தோம்னு சொன்னால் எல்லாமே வந்து நம்ம அந்த பூட்டபுள் நம்ம மெனுவை வந்து நம்ம தட்ட அது ஆட்டோமேட்டிக்காக அது பூட் மெனு எடுத்துரும். சிலது வந்து பூட் மெனு எடுக்காது, நம்ம தான் போய் அதை பண்ண வேண்டியதாக இருக்கும். வந்தபடி பார்த்தோம்னு சொன்னால் நம்ம டெல்லியில் வந்து F12 நம்ம பூட் மெனுவை கொடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இதனுடைய செட்டிங்க்கு வந்து F2 கொடுத்துக்கிறாங்க. F2 கொடுத்துக்கிறாங்க. நல்ல ஒரு ஆப்ஷனாக தான் இருக்குது டெல்லியில். ஹெச்பியை விட டெல்லியில் கொஞ்சம் நல்லா இருக்குது. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா ஏஷோஸ். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இஎஸ்சி. இதுவும் வந்து அதே தான் இஎஸ்சி நம்ம மோட் மெனு நம்ம கொடுக்கலாம். மோட் மெனு எடுக்கும்போது அதே மாதிரி இதுக்கும் வந்து F2 F2 கொடுத்து நம்ம வந்து அதனுடைய செட்டிங் நம்ம பார்க்கலாம். அதோட செட்டிங்க்கு அதே மாதிரி அடுத்தது நம்ம பார்த்தோம்னா சாம்சங். சாம்சங் பிராண்டில் வருதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ வரது இல்லை. அந்த காலத்தில் இருந்து வந்துருந்துச்சு. பழைய மாடலில் வச்சுக்கிறவங்களுக்கு வந்து அதில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அதுக்கும் வந்து இஎஸ்சி தான் பூட் மெனுவாக இருக்குது. அதையும் நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி F2 தான். எஸ்எஸ்சிஓ அதே மாதிரி தான் சாம்சங்குக்கும் ஒரே சிஸ்டம் தான் கொடுத்துக்கிறாங்க. அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் எம்எஸ்ஐ. எம்எஸ்ஐயில் வந்து நிறைய இப்பயும் கூட வந்து கொண்டிருக்கு, கவனம் வந்து கொண்டிருக்கு. அதில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் பூட் மெனுக்கு வந்து F11 கொடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது மதர்போர்ட் சிஸ்டத்துக்கு நம்ம போகிறோம், செட்டிங் உள்ளே போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து நம்ம டிலீட்டர். டிலீட்டர் வந்து நம்ம ஃபர்தர் டச் பண்ணக்கூடாது. அதாவது அதை எல்லாத்துக்கும் நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எல்லாத்துக்கும் நம்ம வந்து ரீஸ்டார்ட் பண்ணி, அதாவது ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லை, நம்ம எப்பயும் நம்ம வந்து மிஷின் இயங்கும் போது நம்ம அந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது தான் நம்ம ஓஎஸ்ஐ நம்ம பென்ட்ரைவில் அடிப்போம். அடிச்சுட்டு நீங்கள் அப்படியே ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணி பவர் ஆன் பண்ணி வரும்போது தான் நம்ம வந்து இந்த கீபோர்டில் வந்து போர்ட் மெனு இல்லை செட்டிங் மெனு நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. இதில் வந்து எம்எஸ்ஐயில் வந்து செட்டிங் நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் டிலீட்ன்றது இருக்குது. நம்ம கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணோம்னு சொன்னால் அது செட்டிங் வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டொஷிபா. டொஷிபாவில் வந்து நான் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. ஹார்ட் டிஸ்க் அப்படியான இதை நான் பார்த்துருக்கேன். அந்த டொஷிபாவில் இருக்குன்னு எனக்கு தெரியலை. சில லேப்டாப் பார்த்துருக்கிறேன். அந்த அளவுக்கு பெருசாக எந்த ஒரு இடத்துலையும் பண்ண மாதிரி தெரியலை. இதனுடைய இதை பார்த்தீங்கன்னா F12 கொடுத்துருக்காங்க போர்ட் மெனுக்கு. அதே மாதிரி வந்து இதனுடைய செட்டிங் வந்து F2 இஎஸ்சி. இஎஸ்சி தான் அது கொடுத்துருக்கிறாங்க. இதுதான் இவ்வளோ செட்டிங். இது இன்னும் நிறைய பிராண்ட் இருக்குது, சொல்லிட்டே போகலாம். இதுவே பெரிய ஒரு இதாக இருக்குது. நம்மளோட டெக்கில் வந்து நிறைய பேர் வந்து இந்த விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்காகவே இந்த ஒரு வீடியோவாக இருக்குது. இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிக்கலாம். தெரியாதவங்களுக்கு தயவுசெய்து இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக
தெரியாதவங்க புரிஞ்சுக்குவாங்க. நாங்கள் ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டீட்டெயிலாக நான் தந்திக்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை விட்டு சொல்லுவோம். நான் உங்கள்கிட்ட ஸோ இது நம்மளுடைய டிஆர் சிடிகாம் யூடியூப் சேனல். இது வந்து உங்களுடைய அபிமானி டிஆர் டெக் சார்.